நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் என்ற இந்த இரண்டு தொடர்களுள் எது சரியானது, எது முறையானது என்பதை குறித்து இலக்கண அடிப்படையில் இனி காண்போம். தமிழில் 8 வேற்றுமைகள் உள்ளன என்பது நமக்கு தெரியும். அவற்றுள் முதல் வேற்றுமைக்கும் இறுதி வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை என்பதும் தெரியும். இடையில் உள்ள 6 வேற்றுமைகளுக்கும் உருபுகள் உள்ளன. அந்த உருபுகள் சொல்லோடு சேர்ந்து வரக்கூடியவை. அப்படி வேற்றுமை உருபானது ஒரு தொடரில் மறைந்து வந்தால் அதனை தொகை என்றும், மறையாமல் வந்தால் அதனை விரி என்றும் கூறுவது மரபு. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ என்பது நமக்கு நன்கு தெரியும். அவன் தேர்வு எழுதினான் என்ற இந்த ஒரு தொடரினை காண்போம். இந்த தொடரினை எப்படி நாம் விரித்து சொல்லலாம்? அவன் தேர்வை எழுதினான் என்றோ அல்லது தேர்வினை எழுதினான் என்றோ சொல்லலாம். எப்படி சொன்னாலும் அந்த தேர்வு என்ற சொல்லோடு ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருபினை நாம் இணைத்து விரிவாக்கி சொல்லலாம். அப்படி இந்த தொடரில் ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருப்பதனால் இத்தொடரினை இரண்டாம் வேற்றுமை தொகை என்று கூறுகின்றோம். இரண்டாம் வேற்றுமை தொகை அடிப்படையில் ஒரு தொடரானது வந்திருக்கின்றது என்று சொன்னால் நிச்சயம் அங்கே ஒற்றானது மிகாது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுவே இங்கே பார்த்தோம் என்றால் அவன் தேர்வை எழுதினான் என்று இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐயானது இந்த தொடரில் சேர்ந்து வந்துள்ளது, வெளிப்படையாக சேர்ந்து வந்துள்ளது. வேற்றுமை உருவு வெளிப்பட வந்ததனால் இந்த தொடரினை நாம் இரண்டாம் வேற்றுமை விரி என்று கூறுகின்றோம். இந்த வெற்றி கழகம் என்ற சொல்லானது எப்படி விரிந்து நிற்கின்றது? வெற்றியை தரும் கழகம் என்று விரிந்து நிற்கின்றது. அப்ப இந்த சொல்லில் என்ன வகையான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு உள்ளன? வெற்றி என்ற சொல்லோடு ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு இணைந்துள்ளது. அதற்கு பிறகு தரும் என்ற ஒரு சொல்லானது இங்கே புதிதாக வந்துள்ளது. ஏன் இங்க புதிதாக இந்த சொல்லானது வந்திருக்கின்றது? இந்த தொடரின் பொருளை விளங்கிக் கொள்ள பயன்படும் ஒரு சொல்லாக இந்த தரும் என்ற சொல் அமைகின்றது. இந்த தொடரில் இரண்டாம் வேற்றுமை உருவும் அந்த தொடரினை விளங்கிக் கொள்வதற்காக பயன்தரும் ஒரு சொல்லும் இணைந்து வந்துள்ளதால் இதனை இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை என்று கூறுகின்றோம். இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையில் கட்டாயம் வல்லினம் என்பது மிகும். ஆகையால் இங்கே வெற்றி கழகம் என்று உற்றானது மிகுந்தே வந்துள்ளது. அதே போல வெற்றி கூட்டணி என்ற தொடரினை நாம் எவ்வாறு விரிவாக்கி சொல்லலாம்? வெற்றியை தரும் கூட்டணி. அதே போலதான் வெற்றிவேல், வெற்றியை தரும் வேல். அதுவே வெற்றி கழகம் என்ற அந்த சொல்லினை என்ற அந்த தொடரினை வெற்றி கழகம் என ஒற்றிட்டு எழுதாமல் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அது ஒரு உண்மை தொகையாக அமைந்துவிடும். அதாவது வெற்றியும் கழகமும் என்று உண்மை தொகையாக அது பொருளினை கொடுத்துவிடும். இனி தமிழக வெற்றி கழகம் என்று ஒற்றிடாமல் பயன்படுத்தினால் தமிழகத்தின் வெற்றியும் கழகமும் என்ற பொருளினையும், அதுவே தமிழக வெற்றி கழகம் என ஒற்றினை பயன்படுத்தினால் தமிழகத்திற்கு வெற்றியை தரும் கழகம் என்ற பொருளினையும் வழங்கி நிற்கின்றது. ஆகையால் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்திற்கு வெற்றியை தரும் கழகமாக மிளிர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.